சிறகடிக்க ஆசை அப்கமிங் எபிசோட். நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கட்டும்ன்ட்டு நடுவில் ஒரு விடுகதை கேட்டிருப்பேன். அந்த விடுகதையை பார்த்தோன்னே யார் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியாதவங்க வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முத்து மீனவன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போகிறாங்க. அவங்க ரேகா ஹாஸ்பிட்டலேருந்து காப்பாற்றின விஷயம் உங்களுக்கு தான் தெரிஞ்சு அங்கே இருக்கவங்க எல்லாருமே அவங்கள பாராட்டுவாங்க. நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் முத்து சரி போதும் போதும் பாராட்டினதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவை நீ கிளாஸ் எடுமா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸ்வேதா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லவ் அண்ட் அஃபெக்ஷன் அந்த டாப்பிக்கை தான் எடுக்கிறாங்க. லவ் அண்ட் அஃபெக்ஷனை பற்றி யாராவது நான் இங்கிலீஷில் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து நீங்கள் தானே இப்போ ஒரு லவ்வை காப்பாற்றிட்டு வந்திருக்கீங்க, நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டு முத்துவை பேச சொல்கிறாங்க. முத்துவும் பார்த்தீங்கன்னா ஏதோ பேசி சமாளிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஸ்ராவை பேச சொல்கிறாங்க. மிஸ்ராவும் அஃபெக்ஷனை பற்றி பேசிட்டு லவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வேதாவே பார்த்துட்டு ரொமான்டிக்காக பார்த்துட்டு நின்றுட்டுருப்பாரு. அப்படியே ஒரு சிலை மாதிரி நின்றுக்கிட்டு ரொமான்டிக்காக பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அந்த சமயம் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சாங் ப்ளே பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, எப்படி பேசுறதுன்னு தெரியலன்ற மாதிரி சொல்லுவார். இது நார்மல் தான், எல்லாருக்குமே திணறும் தான். சரி நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா உட்கார சொல்லிவிட்டு இதெல்லாம் காப்பி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த சமயம் ஸ்வேதாவுக்கு கால் வருது. ஸ்வேதா பார்த்தீங்கன்னா ஃபோன் பேச போகிறாங்க. மிஸ்ரா ஸ்வேதாவே வச்ச கண்ணு எடுக்காமல் பார்த்துட்ருக்காரு. அதை முத்து நோட்டீஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் மிஸ்ரா பார்த்தீங்கன்னா முத்து உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்குறாரு. என்ன சார் ஏதாவது குட் நியூஸா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சும்மா தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்து ஆதார் கார்டெலாம் வேணும், 21 நாளுக்கு முன்னாடியே நம்ம அங்கே வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், ஃபோட்டோஸ்லாம் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியா, சரி ஓகே சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சிந்தாமணியையும் அவங்க ஹஸ்பண்டும் காமிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச போலீஸை வர வச்சு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நான் போலீஸே மப்டியில் ஹாஸ்பிட்டலில் நிற்க வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னோடய ஃப்ரெண்டோட ஆளுங்களே நின்றுட்டு இருந்தாங்க. அப்படி இருந்தால் அந்த முத்துவ மீனாவும் எப்படி அவளை கூப்பிட்டு போனாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ஹாஸ்பிட்டல்லேருந்து சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜோடு ஒருத்தவங்க வராங்க. இன்ஸ்பெக்டர் அதை ப்ளே பண்ண சொல்கிறாரு. ப்ளே பண்ணி காட்டுறாங்க. இவங்க பார்த்தோன்னே அது முத்து மீனா தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. நீங்கள் தான் ஆள் அடையாளம் காட்டிட்டீங்களே, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், அவங்கள அரெஸ்ட் பண்ணி நான் ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புவார். அந்த சமயம் பார்த்தீங்கன்னா சிந்தாமணிக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ரேகா கிட்டேருந்து வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ வந்திருக்கும். இந்த வீடியோவில் ரேகா பார்த்தீங்கன்னா என்னை யாரும் கடத்தலை, நானாக தான் விருப்பப்பட்டு வந்தேன், நான் சத்யாவை விரும்பினேன், அது உங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் நான் உங்ககிட்டேருந்து பிரிக்க பார்க்குறீங்க, அதனால் நீங்கள் முத்து மேலேயோ மீனா மேலேயோ எந்த ஒரு கேஸும் போட முடியாது, அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா நானே கோர்ட்டில் வந்து உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்த இன்ஸ்பெக்டர் அவங்க மேஜர், இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது, இதில் நான் உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாதுன்னு சொல்லி கிளம்பிடுறாரு. இதுக்கப்புறம் நம்ம லீகலாக பண்ணணும்னு நினச்சதெல்லாம் முடியாது, இதுக்கப்புறம் நான் என்னோட வழியில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்கிறாங்க. உடனே அவங்க ஹஸ்பண்ட் நீ என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது, என் பொண்ணு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்தாமணி உடனே அவங்க அடியாட்களை கூப்பிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் முத்து மீனாவெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், ரேகா எங்கே இருக்காங்கன்னு நான் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைய விடுகதை. நான் சூரியனை கடந்து சென்றால் கூட எனக்கு நிழல் ஏற்படாது, நான் யார்? விஜயாவும் மனோஜை பார்த்தீங்கன்னா வக்கீல் கிட்ட போயிருப்பாங்க. ரோகிணி மனோஜுக்கு டைவர்ஸ் கொடுக்க ஒத்துக்கின விஷயத்தை பற்றி சொல்லுவாங்க. அவங்களே ஆச்சரியப்படுவாங்க. என்னது அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டாளா, நானே எத்தனையோ வாட்டி அவகிட்ட பேசியிருக்கேன், அவள் டைவர்ஸ்லாம் கொடுக்க முடியாதுன்னு தானே சொல்லிட்டு இருந்தா, இப்போ எப்படி ஒத்துக்கிட்டா, நம்ப முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேஸில் அவள் 5 lakh அரேஞ்ச் பண்ணி கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணா, அந்த 5 lakh நான் கொடுத்துட்டா அவன் எனக்கு டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வக்கீலால் நம்ப முடியல. என்ன மனோஜ் நீங்களும் ரோகிணும் பண தேவைக்காக 2 பேரும் கூட்டு சதி பண்ணுறீங்களோ அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்குறாரு. என்ன மேடம் இப்படிலாம் கேட்குறீங்க, அப்படிலாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா என் பையன் அந்த மாதிரிலாம் கிடையாது மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பாவே ஏமாத்தினவர் தானே, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜயா நீங்களும் ஒரு வாட்டி அவகிட்ட பேசி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க. ரோகிணியும் கால் எடுக்கிறாங்க. நான் தான் வக்கீல் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. தெரியுது மேடம் சொல்லுங்கள் என்ன விஷயம்னு கேட்குறாங்க. இல்லை மனோஜும் அவங்க அம்மாவும் சொல்கிறது உண்மையான்னு கேட்குறாங்க. என்ன உண்மையை பற்றி கேட்குறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை அவங்க உங்களுக்கு 5 lakh கொடுத்துட்டா நீங்கள் டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னீங்களாமே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் மேடம் உண்மை தான், நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க 5 lakh அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, டைவர்ஸ்க்கு நீங்கள் சைன் பண்ணிட்டீங்களான்னு கேட்குறாங்க. என்னதான் அரேஞ்ச் பண்ணிட்டாங்களா, அதெல்லாம் அவங்க பண்ணிவிடுவாங்க, நீங்கள் வந்து சைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே என்னோட எபிசோட முடிக்கிறாங்க. இனி அடுத்தடுத்து வரும் விறுவிறுப்புகளையும் சுவாரஸ்யங்களையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காமல் என்னோட இந்த புது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விடுகதையின் விடை தென்றல்.